துளசி வாமா வர அண்ணி. அண்ணி தம்பி எங்க? ஸ்கூலுக்கு போய்க்கிறாங்கம்மா. ஸ்கூலுக்கு போய்க்கிறாங்களா? 2 பேரும் நல்லா இருக்கிறாங்களா? நல்லா இருக்கிறாங்க. அண்ணன் எங்க அண்ணி? அண்ணன் கொல்லிக்கு போய்க்கிறாரு. எப்படி அண்ணிக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறோம், எந்த குறையும் இல்லை கடவுள் புண்ணியத்தில். அண்ணே அண்ணன் டெய்லி வேலைக்கு போதான், நீ எதுனா சொல்லக்கூடாதா? இந்த பாரு துளசி, சொன்னா அதை மரமண்டல ஏறாது. அவரு போயிருந்தாங்கிறாரு, எல்லாமே வந்து சொல்லி பார்க்குறாங்க, அவரு கேட்க மாட்டேங்கிறாரு. அண்ணி நீ தான் நீ சொல்லணும். டெய்லி வேலைக்கு போறாராம, உடம்பு எதுக்கு அண்ணி அவர்கிட்ட? பெரியம்மா இறந்ததுமே அண்ணன் செல்வாக்கா வளர்ந்தாரு அண்ணி பம்பாயில். அவங்க சித்தி எங்கள் சித்தி நல்லபடியாக வளர்த்தாங்க அண்ணி. வளர்த்து கரிஞ்சோரமாக ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க. ஆனால் இப்போ வேலை செய்யறது எல்லாரும் ஊர் மக்கள் அனைவருமே ஏண்டா முருகா இப்படி வேலை செய்யற, ஏண்டா முருகா இப்படி வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க அண்ணி. நீனால சொல்றதானே, அவர் போவாரு, நீ சொல்றது. இந்த மாதிரி துளசி, அதெல்லாம் நீ தலையிட துளசி. அண்ணி நான் தலையிட கூடாதா? அண்ணி நான் இந்த வீட்டில் பிறந்தவங்க அண்ணி, நான் எப்படி அண்ணி தலையிட முடியாது? எம்மா நீ தலையிடு, நான் வானா இல்ல. ஆனா நீ சொன்னா அவர் கேட்பாரா? அவர் வட்டும் பாரு கேட்கறதுக்கு. டெய்லி எதுக்கு வேலைக்கு போனோம்? அம்மா வறுமையா? இந்த பாரு துளசி, உங்க சித்தி உங்க சின்னாமா எல்லாம் வந்து சொல்லி பார்த்தாங்க பம்பாயில இருந்து, கேட்கல. இங்க அவங்க கூட்டாளி ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ் சொன்னாரு, அவங்க கூட்டாளி லோகநாதன் அவர் சொன்னாரு. யாரு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம என்ன பண்றது? அவங்க பெருப்பா அவங்க சித்தப்பா எல்லாமே சொன்னாங்க, கேட்கல. வேலூர்ல இருந்து உங்க தாய் மாமலாம் வந்தாங்க, வந்து ஏண்டா முருகா அம்மா ஒரு கஷ்டப்படுறிய, உனக்கு அம்மா ஒரு கஷ்டப்படான்னு எல்லாம் வந்து சொல்லி பார்த்தாங்க. எங்க அப்பா எங்க அம்மா கூட வந்து சொல்லி பார்த்தாங்க. துளசி கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம என்ன பண்றது? இன்னைக்கு வட்டம் அண்ணன் வட்டம், நான் நேரவே கேட்கிறேன். நீயாச்சும் மனநாச்சும் நீங்க கேட்டுக்கம்மா. இந்த வராற கேள. ஏன்னா என்னன்னா மாமா துளசி வரண்ணா, எப்படி பாக்குற? நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறேண்ணா. வேலை எப்படி போதே? இல்லைண்ணா ஒரு 10வது வரையும் படித்தேன், அப்புறம் படிக்கலான்னு நினைச்சேன், ஆனா எனக்கு கொடுப்பனை இல்லை. வேலைக்கு தானே போறேன் நான். பரவாயில்லம்மா. நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறேண்ணா. ஏன்னா நான் இப்ப இன்னைக்கு ஏதோ ஒரு முடிவு ஆகணும்னா, எதுக்கு நான் நீ கஷ்டப்படுற? இந்த வெயில்ல காணல எதுக்கு கஷ்டப்படுற? என்னைக்கே போனா வேலை செய்யலாம், டெய்லி வேலை செய்யணும். இந்த பாருமா, கஷ்டப்பட்டாதாமா நல்லது. நம்மளுக்குன்னு ஒரு மனைவி பெறாங்க, எனக்குன்னு 2 ஆண் குழந்தை இருக்குது, அவங்கள கரை சேர்க்கணும். கரை சேர்க்கட்டா எப்படிமா வரது? ஏன்னா அப்பா எதுவும் தரமாட்டாரா? ஏம்மா அந்தால எதுக்குமா கேட்கற நீ? அவரு நல்லா இருந்தா எங்களுக்கு ஏன் அந்த நிலைமை? இத பாரு, இதை பாருண்ணா, அப்பா தரதான் மாட்டாரு, அவருக்கு புத்தி ரொம்ப கெட்டுச்சுனா. ஆனா நீ அதிகமா வேலைக்கு போவாத. ஏன்னா நான் காசு ஒரு 20,000 வச்சுக்கிறேன், நான் உனக்கு தரேன், நீ வேலைக்கு போவாதக்கிறியா? இந்த பாருமா, பிறந்த பொண்ணு வந்து தாய் வீட்டில் பிறந்த பொண்ணு வந்தா அண்ணன் தம்பி தான் உங்களுக்கு கொடுத்து தாங்கணும், தம்பி அண்ணன் தான் கொடுத்து தாங்கணும். ஆனா பிறந்த பொண்ணு மட்டும் தம்பி கொடுக்கூடாதுமா. நாங்க தான்மா, நீங்க கண்கலகாத இருக்கும்போது நாங்க தான்மா கொடுக்கணும். அக்காலாம் சரிதாக்கா எப்படி நாங்குது? நல்லா இருக்குது. எல்லா பசங்களாம் எப்படி இருக்கிறாங்க? எல்லாமே நல்லா இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். அக்கா மட்டும் நீ பார்த்துக்கணும். இல்லைம்மா பரவாயில்லம்மா, அக்கா நல்ல இடத்துல இருக்குது, எந்த குறையும் இல்லை. வந்தாலும் வேலைக்கு நாங்கள் சாப்பாடு போட்டு நல்லா மனுஷாக தான் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஏன்னா இது காரணம் பெத்தவங்க தான். நான் பெத்தவங்க நல்ல முறையா கண்கலகாத வளர்த்தா அந்த புள்ள நல்லா வளர்ந்து போகும். இந்த பாரு, நான் போய் பாட்டியும் தாத்தாவும் பார்க்குறேன். பெருப்பா சித்தப்பா நீங்க எல்லாம் கும்பலாக்கிறீங்க. ஏன்பா, ஒரு சொந்த பந்தனை இருந்தா கொடுக்க தேவையில்ல, கொள்ள தேவையில்ல. ஒரு புள்ள ஒரு பாதிக்கு போறானே கொஞ்சம் திருத்த கூடாதா? ஏன் பெருப்பா, ஏன் சித்துப்பா, நீங்க எல்லாம் கும்பல தானே இருக்கிறீங்க. இந்த பாருமா, என்னம்மா சொல்ற, ஒண்ணுமே எங்களுக்கு புரியலையே. முருகன் அண்ணாட வேலைக்கு போறார, நீ எதனா சொல்லக்கூடாதா? ஐயோ கடவுளே, நாங்களா டெய்லி சொல்லி பார்ப்போம். வீட்டுல அவனை பார்க்கவே முடியலம்மா. பார்த்தா கொல்லையில இருப்பான், அப்புறம் பார்த்தா வேலையில இருப்பான்.
எங்க ஊர்ல அதுவே புள்ள நான் பார்த்ததே இல்லம்மா. இவ்வளவு நம்மளுடைய பகராவிலே இல்லம்மா. அவன் எதனா சொன்னோம்னா அப்பாவன்னு தான் நினைக்கிறான். ஒப்பா சரியில்லை தான் சொல்றேன். எப்பா அந்த ஆளை விட்டு தள்ளுப்பா. இவர் எதுக்குப்பா டெய்லி வேலைக்கு போனோம்? சரி பாட்டி தாத்தா போய் பார்த்துட்டு வரேன்பா. வாமா துளசி வரேன் பாட்டி. வாமா துளசி வரேன் தாத்தா. தாத்தா எப்படி தாத்தா இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். உடம்பெல்லாம் பரவாயில்லையா? நல்லா இருக்குது. எப்படி தாத்தா சாப்பாடு எப்படி தாத்தா? இல்லம்மா, மாசம் ஒரு வீட்டில் சாப்பாடு கொடுக்குறாங்க. பரவாயில்லம்மா, எந்த குறையும் இல்லைம்மா, கடவுள் புண்ணியத்தில் பரவாயில்லம்மா. தாத்தா தாத்தா பாட்டி கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க. நீங்காவது ஒரு நிம்மதியாக இருங்க. எந்த குறையும் இல்லை. உங்கள் பசங்க எல்லாமே நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு எந்த குறையும் வைக்காத நல்லா வேலைக்கு சாப்பாடு கொடுக்க சொல்கிறேன். நானே சொல்கிறேன் பாட்டி தாத்தா. பாட்டி தாத்தா பெத்த பிள்ளை விட பேர பிள்ளை தான் ஒஸ்தின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல கொல்லி வைக்கிற பிள்ளை விட பந்தம் குடிக்கிற பிள்ளை தான் ஒஸ்தின்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க அண்ணன் இப்படி கண்ணீர் வடிக்கிறாரே, கஷ்டப்படுறாரு, நீங்களா கேட்க கூடாது? நீங்களா ஒரு தாத்தா பாட்டி தானே, நீங்க ஏன் கேட்காதுக்கிறீங்க? நாங்க என்னத்தமா கேட்கறது? கேட்டா அவன் சொல்றானா? பாட்டி நீங்க தான் கேட்கணும். எப்பா ரொம்ப கஷ்டப்படாதுப்பா, இந்த வெயில போவாதுப்பா சொல்லணும். அவன் கேட்க மாட்டேங்கிறானே. நான் துளசி நானும் தான் 4 புள்ள பெத்தேன், ஒரு பொண்ணை பெத்தேன். ஆனா இதுமாரி கஷ்டப்பட்டவன் எங்க ஊர்ல யாருமே இல்லம்மா. அவ்வளவு இந்த ஊரே வாங்கி போதுமா, அப்படி வேலை செய்யறாமா. நம்ம என்னமா பண்றது? இந்த பார் பாட்டி, உன் புள்ள தெரியாண்டா எங்க அண்ணன் இந்த அளவுக்கு கஷ்டப்படுவாரா? நீலாம் ஒரு புள்ளைய பெத்த, அவன் புள்ளியாவன் சின்னசாமிலாம் எங்க அப்பெல்லாம் ஒரு புள்ளியாவன். எங்க அண்ணன் இந்த அளவுக்கு அவளா வரத்து உன் புள்ளையால தானே. உன் புள்ள சரியா இருந்தா எங்க அண்ணன் இவ்வளவு கஷ்டப்படுவாரா? பம்பாயில இருக்கிறாரு எங்க சென்னண்ணன் ஐயப்பண்ணன். அவர் எப்படியோ ஒண்ணு கொஞ்சம் செல்வாக்கா இருக்கிறாரா, கஷ்டப்படுறான்னு என் கண்ணுக்கு தெரியல. ஆனா இவரு கஷ்டப்படுறது இந்த ஊர் மக்களே வாங்கி போகுது. பாட்டி நீங்காவது சொல்லக்கூடாதா? ஆனா உன் பிள்ளைய நல்லா வளர்த்துருந்தா எங்க அண்ணனுக்கு இந்த நிலைமை வருமா? அம்மா அவன் ஒரு ஊமை புள்ளம்மா, அவனை எதுவும் சொல்லாதம்மா. ஐயா உலகத்துல புள்ள கத்துட்ட ஊமை புள்ள நீங்க. இது பாருமா, 5 பேரை எதிர்க்கூட சின்னசாமி நின்று பேச மாட்டாமா. இந்த ஊர்ல தான் பிறந்தான வச்சு அந்த பள்ளத்தெரியவே தெரியாதுமா. அது ஒரு ஊமை புள்ளப்பா. ஆனா 3 வேளை சாப்பிடுவாரா? சாப்பாடுலாம் சாப்பிடுவான். சாப்பிட்டா போதும். பாட்டி நான் சொல்றதா கேட்கறியா? சொல்லு தாத்தா. நீ தான் ஊர்ல ஒரு ஊர் கவுண்டரு, ஊர் மக்கள் நல்லது கெட்டது எல்லாமே பாக்குற. ஆனா நீ சொத்து சம்பாதிச்சு வச்சுக்கிற. உங்க சொந்தக்காரெல்லாம் வருவாங்க, ஒரு 10 சென்ட் ஒரு 20 சென்ட் கொடுக்க முடியுமா? நான் கெட்டுட்டேன்னா கொடுக்க மாட்டேன். எனக்கே தெரியும் யாருமே அது மாதிரி தர மாட்டாங்க. ஒரு சொந்தக்காரு பந்தக்காரு, ஒரு மச்சான் மாமன், ஒரு தங்கச்சி எல்லாமே வந்தா ஒரு 10 சென்ட் 20 சென்ட் ஏதி வைப்பியா? வைக்க மாட்டேன். ஆனா வீட்டுல இருக்கிற சாப்பாடு கொடுப்ப, காசு கொடுப்ப, பொருள் கொடுப்ப, அதான் கொடுப்ப. அதே போல எல்லாரும் பெத்தவங்களுக்கு எல்லாருக்கும் அதான் தெரியும். ஆனா உன் பிள்ளைக்கு இல்லையே. 4 புள்ள பெத்த சின்னசாமி மட்டும் ஏன் பாட்டி இப்படியாத ஒரு தண்ட கர்மாந்திரமா பெத்துக்கிற? அம்மா அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்குன்னு நான் கடவுளை வேண்டுகிறேன். அவனை எதுவுமே சொல்லாதம்மா. சின்னசாமி மட்டும் எங்க இருந்தாலும் நல்லா இருக்குன்னு தான்மா நானும் உங்க தாத்தாவும் வேண்டும். பரவாயில்ல நல்லா இருக்கிறாரு, சென்னையில் தான் இருக்கிறாரு, ஒரு ஸ்கூல்ல இருக்கிறாரா, நல்லா தான் இருக்கிறாரு. நாங்க ஆனா எங்களை கூட கவனிக்கிறது இல்லை. ஆனா என்னை கூட கவனிக்க தேவையில்ல. எங்க சரிதாவுக்காக நானும் கவனிக்க கூடாதா? எப்படிமா இருக்கிற, என்னமா பண்ற, பசங்க எப்படி இருக்கிறாங்க, உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்கிறாருன்னு ஒரு வார்த்தை போய் கேட்க கூடாது. எங்க அண்ணன் இப்படி கஷ்டப்படுறாரு, அதுக்கு நிலைமை பூரா உன் புள்ளதாம்மா. இந்த பாருமா, அவன் அந்த காலத்துல கஷ்டம் தான் பட்டான். இன்னைக்கு அவனுடைய சூழ்நிலை மாறிடுச்சு. அவன் எப்படி இருக்கிறான்னு தெரியாது. எங்க இருந்தாலும் கடவுள் கூட்டத்தில் அவன் நல்லா இருக்குன்னு தான் நானும் உங்க தாத்தாவும் வேண்டும். துளசி அப்பா மட்டும் எதுவும் சொல்லாதம்மா. சரி பாட்டி, நீங்க பத்திரமா உடம்பு பார்த்துங்க. நன்றி வணக்கம். என் பேர் சங்கசாமி.